வாங்க ஆங்கிலம் கற்றுக்கொள்ளும் வீடியோ 18. இதுக்கு முந்தின வீடியோலாம் பாருங்கள், ஈஸியாக புரியும். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் நிகழ் தொடர்காலம். பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இறந்த தொடர்காலம். ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் எதிர் தொடர்காலம். முதலாவது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் நிகழ்கால தொடர்ந்து பார்ப்போம். ஐ எம் கோயிங், நான் போய்கொண்டு இருக்கிறேன். ஐ எம் கோயிங், நான் போய்கொண்டு இருக்கிறேன். ஐ ஆம் கோயிங், நான் போய்கொண்டு இருக்கிறேன். யூ ஆர் ஸ்லீப்பிங், நீ தூங்கி கொண்டிருக்கிறாய். வி ஆர் சீயிங், நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம். வி ஆர் சீயிங், நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம். வி ஆர் சீயிங், நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம். தே ஆர் சிட்டிங், அவர்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். தே ஆர் சிட்டிங், அவர்கள் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார்கள். தே ஆர் சிட்டிங், அவர்கள் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஹீ இஸ் ஸ்டடியிங், அவன் படித்து கொண்டு இருக்கிறான். ஹீ இஸ் ஸ்டடியிங், அவன் படித்து கொண்டு இருக்கிறான். ஹீ இஸ் ஸ்டடியிங், அவன் படித்து கொண்டு இருக்கிறான். ஷீ இஸ் பிளேயிங், அவள் விளையாடி கொண்டு இருக்கிறாள். ஷீ இஸ் பிளேயிங், அவள் விளையாடி கொண்டு இருக்கிறாள். ஷீ இஸ் பிளேயிங், அவள் விளையாடி கொண்டு இருக்கிறாள். இட் இஸ் வெயிட்டிங், அது காத்து கொண்டு இருக்கிறது. இட் இஸ் வெயிட்டிங், அது காத்து கொண்டு இருக்கிறது. இட் இஸ் வெயிட்டிங், அது காத்து கொண்டு இருக்கிறது. எதிர்மறையான வாக்கியமாக இருந்தால் ஆம், இஸ், ஆர் போன்ற வார்த்தைகளுக்கு பிறகு நாட் சேர்க்க வேண்டும். எடுத்துக்காட்டு, ஐ எம் நாட் கோயிங் அப்படின்னா நான் போய்கொண்டு இருக்கிறது இல்லை. வி ஆர் நாட் கம்மிங், நாங்கள் வந்து கொண்டு இருக்கிறதில்லை. வி ஆர் நாட் கம்மிங், நாங்கள் வந்து கொண்டு இருக்கிறதில்லை. யூ ஆர் நாட் பிளேயிங், நீ விளையாடி கொண்டு இருக்கிறதில்லை. யூ ஆர் நாட் பிளேயிங், நீ விளையாடி கொண்டு இருக்கிறதில்லை. தே ஆர் நாட் ஸ்லீப்பிங், அவர்கள் தூங்கி கொண்டு இருக்கிறதில்லை. he is not working, அவன் வேலை செய்து கொண்டு இருக்கிறதில்லை. she is not walking, அவள் நடந்து கொண்டு இருக்கிறதில்லை. it is not looking, அது பார்த்து கொண்டு இருக்கிறதில்லை. ஐ என்ற எழுவாய்க்கு பிறகு ஆம் ப்ளஸ் வெப் அதோட ஐஎன்ஜி ஃபார்ம்ஸ் என்று முறைப்படுத்தி எழுத வேண்டும். எடுத்துக்காட்டு, ஐ ஆம் திங்கிங், நான் நினைத்து கொண்டு இருக்கிறேன். ஹீ, ஷி, இட் போன்ற எழுவாய்களுக்கு பிறகு இஸ் ப்ளஸ் வெப் அதனுடைய ஐஎன்ஜி ஃபார்ம் என்று முறைப்படுத்த வேண்டும். எடுத்துக்காட்டு, ஹீ இஸ் ஜம்பிங், அவன் குதித்து கொண்டிருக்கிறான். தே, யூ, வி போன்ற எழுவாய்களுக்கு பிறகு ஆர் ப்ளஸ் வர்பு அதனுடைய ஐஎன்ஜி ஃபார்ம்
என்று முறைப்படுத்த வேண்டும். தே ஆர் ஸ்பீக்கிங். அடுத்தது ஃபாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ், இறந்த தொடர்காலம். சப்ஜெக்டு, அப்புறம் வாஸ் அல்லது வேர், அப்புறம் வெர்பு அதனோட ஐஎன்ஜி ஃபார்ம். எடுத்துக்காட்டு, ஐ வாஸ் வாட்சிங், நான் கவனித்து கொண்டு இருந்தேன். ஐ வாஸ் வாட்சிங், நான் கவனித்து கொண்டு இருந்தேன். ஹி வாஸ் டிரைவிங், அவன் ஓட்டிக்கொண்டிருந்தான். ஷி வாஸ் ஸ்டடியிங், அவள் படித்து கொண்டு இருந்தாள். இட் வாஸ் வெயிட்டிங், அது காத்து கொண்டு இருந்தது. they were calling, அவர்கள் அழைத்து கொண்டிருந்தார்கள். they were calling, அவர்கள் அழைத்து கொண்டிருந்தார்கள். we were eating, நாங்கள் சாப்பிட்டு கொண்டு இருந்தோம். you were going, நீ போய்கொண்டு இருந்தாய் அல்லது நீங்கள் போய்கொண்டு இருந்தீர்கள். ஐ, ஹி, ஷி, இட் போன்ற எழுவாய்களுக்கு பிறகு வாஸ் அப்புறம் வெர்பு அதனுடைய ஐஎன்ஜி ஃபார்ம் என்ற முறையை பின்பற்ற வேண்டும். யூ, வி, தே போன்ற எழுவாய்களுக்கு பிறகு வேர் அப்புறம் வெர்பு அதனுடைய ஐஎன்ஜி ஃபார்ம் என்ற முறையை பின்பற்ற வேண்டும். எதிர்மறை வாக்கியமாக இருந்தால் வாஸ் அல்லது வேர் அதுக்கு பிறகு நாட் சேர்க்க வேண்டும். ஐ வாஸ் நாட் கோயிங், நான் போய்கொண்டு இருக்கவில்லை. குறிப்புகள், ஆம், இஸ் போன்றவை நிகழ்கால வார்த்தைகள். அதற்கான இறந்த கால வார்த்தை வாஸ். ஆம், இஸ் ரெண்டுக்குமே வாஸ் தான். அதே போல் ஆர் என்பது நிகழ்கால வார்த்தை. அதற்கான இறந்த கால வார்த்தை வேர் ஆகும். அடுத்தது ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ், எதிர் தொடர்காலம். சப்ஜெக்டு, அப்புறம் ஷல் பி அல்லது வில் பி, அப்புறம் வெர்பு அதனுடைய ஐஎன்ஜி ஃபார்ம் என்ற முறையில் வாக்கிய அமைப்பு இருக்கும். ஷல் பி பயன்படுத்தாமல் எல்லா இடத்திலும் வில் பி பயன்படுத்தலாம். எடுத்துக்காட்டு, ஐ வில் பி கோயிங், நான் போய்கொண்டு இருப்பேன். இங்கே வில் பியும் பயன்படுத்திக்கலாம் அல்லது ஷல் பியும் பயன்படுத்திக்கலாம்.
யூ வில் பி கம்மிங், நீ வந்து கொண்டு இருப்பாய், அல்லது நீங்கள் வந்து கொண்டு இருப்பீர்கள். யூக்கு வந்து நீயும் பொருள் உண்டு, நீங்களுங்கிற பொருளும் உண்டு. He will be talking, நாங்கள் பேசிக்கொண்டு இருப்போம். We will be talking, நாங்கள் பேசிக்கொண்டு இருப்போம். We will be talking, நாங்கள் பேசிக்கொண்டு இருப்போம். அடுத்தது he will be buying, அவன் வாங்கி கொண்டு இருப்பான். He will be buying, அவன் வாங்கி கொண்டு இருப்பான். She will be selling, அவள் விற்று கொண்டு இருப்பாள். She will be selling, அவள் விற்று கொண்டு இருப்பாள். She will be selling, அவள் விற்று கொண்டு இருப்பாள். It will be running, அது ஓடிக்கொண்டு இருக்கும். It will be running, அது ஓடிக்கொண்டு இருக்கும். It will be running, அது ஓடிக்கொண்டு இருக்கும். ஐ, யூ, தே, வி போன்ற எழுவாய்களுக்கு பிறகு ஷல் பி பயன்படுத்தலாம். எடுத்துக்காட்டு, ஐ ஷல் பி ரீடிங். ஐ ஷல் பி ரீடிங் அப்படின்னா நான் படித்து கொண்டு இருப்பேன். எதிர்மறை வாக்கியமாக இருந்தால் ஷல் பி அல்லது வில் பிக்கு இடையில் நாட் சேர்க்க வேண்டும். எடுத்துக்காட்டு, ஐ ஷல் நாட் பி கோயிங், நான் போய்கொண்டு இருக்க மாட்டேன். நன்றி.